பாஜகவும் அதிமுகவும் கூட்டணியில இல்ல அப்படிங்கிற ஒரு செய்தி கிடைச்ச உடனே அனைத்து கட்சிகளும் பயங்கரமான ஷாக் ஆகிட்டாங்க. ஈவன் மக்களுக்கும் பல கன்ஃபியூஷன்ஸ் இருந்தது. ஏன்னா சமீபத்துல அமித்ஷா வந்தாரு. அவர் சொன்னது என்னன்னா, பாஜகவும் அதிமுகவும் கூட்டணியில இருக்கும், கூட்டணி ஆட்சியை நிறைவேற்றப்படும் அப்படிங்கிற மாதிரி ஒண்ணு சொல்லிட்டு போயிருந்தாரு. இருந்தாலும் இப்ப எடப்பாடி நாங்க கூட்டணியில தான் இருக்கோமே சொல்றோமே தவிர கூட்டணி ஆட்சி இல்லையே அப்படிங்கிற மாதிரி குழப்பிட்டு போயிருக்காரு. இது ஊடகங்களுக்கிடையே ஒரு பெரிய சலசலப்பை ஏற்படுத்துது. இதையும் தாண்டி ஒரு சில அரசியல் விமர்சகர்கள் பாஜக கொஞ்சம் அதிகமா எதிர்பார்க்கறனாலதான் அதிமுக பூர்த்தி பண்ணல ஒரு சில விஷயங்கள் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோல முழுக்க பார்க்கணும். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பாஜக அதிமுக இருவருமே கிட்டத்தட்ட எப்பப்பெல்லாம் எலெக்ஷன் வருமே ரெண்டு பேருமே கூட்டணியா தான் இருப்பாங்க. அவ்வப்போது ரெண்டு பேருக்குள்ள மாற்று கருத்துக்கள் இருந்தாலும் 2026 தேர்தல் அப்போ இவங்க ரெண்டு பேரும் கூட்டணியில இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பல பேர் சொன்னாலும் அதுக்கப்புறம் நாள் போக போக இவங்க இருவரும் நல்லா பேசிக்கிறது, அடிக்கடி அமித்ஷா சென்னைக்கு வர்றது, மோடிக்கு சென்னை வர்றது, சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்தப்போ ஓகே கண்டிப்பா கூட்டணி ஆட்சி இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்பட்டுச்சு. சோ இதனை அடுத்து அமித்ஷா வரப்ப கலந்துரையாடினதுக்கு அப்புறம் பிரஸ் மீட்ல சொல்றப்ப பாஜகவும் ஏடிஎம்கேவும் இனிமே கூட்டணி ஆட்சியில இருக்கும், நாங்க கூட்டணி அமைச்சு வெற்றி பெறுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை கொடுத்திருந்தாரு. இப்படி இருக்கிறப்ப இன்னைக்கு காலையில சட்டப்பேரவையில இருந்து வெளிநடப்பு செஞ்ச எடப்பாடி அவர்கள் செய்தியாளர்களை சந்திக்கும் போது திமுக பத்தி வழக்கம் போல பல குற்றச்சாட்டுகளை சொல்லியிருந்தாரு. நீங்களும் பாஜகவும் கூட்டணியில இருக்கீங்களா இல்லையா அப்படின்னு செய்தியாளர்கள் கேள்வி கேட்கும் போது, நாங்க இருக்கோமா இல்லையான்றது இப்ப சொல்றதுக்குன்ற அவசியமே கிடையாது, நாங்க கூட்டணி ஆட்சி அமைக்க மாட்டோம், கூட்டணியில தான் இருப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்ப இதுதான் பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தியது. அப்போ அமித்ஷா அப்படி சொல்லியிருந்தாரு அப்படின்னு கேக்குறப்ப அவர் சொன்னது கூட்டணியில இருப்போம்னு சொன்னாரு, கூட்டணி ஆட்சி இல்லைன்னு சொல்ல. சோ நீங்க தான் தப்பா புரிஞ்சுட்டீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி குழப்பமா சொல்லி போயிருக்காரு. இது அரசியல் விமர்சகர்கள் என்னென்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி மக்களை குழப்பறதை தாண்டி 2026 நெருங்க 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 பாஜக மேல அதிகமான குற்றச்சாட்டுகள் வருது. அதனால மக்களுக்கு என்ன பார்வை இருந்துச்சுன்னா, இவ்வளவு நாள் எடப்பாடி எதிர்கட்சியா இருந்தாலும் நல்லா ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாரு, திடீர்னு பாஜகவோட கூட்டணி போட்டா பாஜக மேல இருக்கிற கோவத்தை அதிமுக மேல காட்டிடுவாங்க, அதனாலதான் எடப்பாடி இப்படி எல்லாம் மழுப்புறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு சில செய்திகள் வந்தாலும் இன்னும் ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, ஊடகங்களை குழப்பறதுக்காக தான் இந்த மாதிரி எடப்பாடி அவர்கள் சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் போது தாவேகாவும் தேமுதிகவும் கூட்டணியில இணையுமா இணையாதா அப்படிங்கிறது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்காவே இருக்கு. ஏன்னா தேமுக இவ்வளவு நாள் அதிமுகவோட கூட்டணியில இருந்தாங்க, அதுக்கப்புறம் ஒரு சலசலப்பாகி வெளியே வந்தாங்க. போன தேர்தல் அப்பவும் தேமுதிக நினைச்ச வாக்குகளை பெற முடியல. ஒரு எதிர்கட்சியா இருந்த தேமுதிக இன்னைக்கு வாக்குகளை பெற முடியாத நிலையில இருக்கு. அப்படி இருக்கிறப்ப சேர்த்துக்க முடியல. இதற்கு இடையிலே இதை பத்தி நிறைய அதிமுக தொண்டர்கள்கிட்டையும் சரி, அதிமுக கட்சி தலைவர்கள்கிட்டையும் சரி கேட்கும் போது அவங்க சொல்றது என்னன்னா, தேமுதிக தங்களுடைய நம்பிக்கையை இழந்து விட்டார்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாங்க. அப்படி தேமுதிக என்ன பண்ணாங்க அப்படிங்கிறது வெளிப்படையா சொல்லலைனாலும் தேமுதிகவும் அதிமுகவும் கூட்டணியில இருக்காது அப்படிங்கிறது வெளிப்படையா தெரியுது. இப்படி எல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் போது தாவேகா விஜய் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, கண்டிப்பா எங்களுக்கு ஆட்சி அமைக்கிறது வேணும், ஆனா இதுல முக்கியமா நாங்க பார்க்க போறது கூட்டணி, நாங்க எந்த கூட்டணிக்கும் சம்மதமே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எங்களுக்கு எதிரிகள் யாருன்னா பாஜகவும் திமுக தான், வேற யாரு வந்தாலும் கூட்டணிக்கு ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி வெளிப்படையாவே விஜய் அவர்கள் பேசியிருந்தாரு. இப்படி இருக்கிற நிலையில தேமுதிகல இருக்கிற தலைவர் பிரேமலதா அவர்கள் எந்த இடத்துலயுமே விஜயை தாக்கி பேசுறதே இல்ல. சோ விஜய் மேலையும் நிறைய குற்றச்சாட்டுகள் வந்திருந்தாலும் அனைத்து கட்சிகள் மாறி மாறி சொல்லியிருந்தாலும் கட்சி ஆரம்பிச்சு வந்ததே ஒரு பெரிய பாராட்டிற்குரிய விஷயம். தம்பி மேல நான் எந்த ஒரு குற்றச்சாட்டுமே வைக்க போறது இல்ல, அவர் பண்றதை பண்ணட்டும், செய்யறதை செய்யட்டும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. சோ இப்படி இருக்கிறப்ப மேபி தேமுதிகவும் தாவேகாவும் கூட்டணியில் இணையறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறதாக தான் கருதப்படுது. சரி, இப்ப நீங்க சொல்லுங்க, திமுக வழக்கம் போல காங்கிரஸோட கூட்டணியில இருக்க போறாங்க, பாஜக அதிமுக கூட்டணியில இருப்பாங்களா இல்லையானே தெரியல, ஆனா தேமுதிகவும் தாவேகாவும் கூட்டணி இருந்தா நீங்க ஓட்டு போடுவீங்களா? அப்படி இல்லைன்னா தாவேகா கூட்டணி இல்லாம தனியா இருந்தாவே போதும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அது எல்லாமே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.